நம்ம இன்றைக்கி ஜீரோ ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ரைஸு நார்மலாக சும்மா ஒரு 1/2 கிலோ ரைஸு. ஸோ பப்பர் போட்டுருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன், எண்ணெய்லாம் கீ ஊற்றுவேன், கீ இல்லாட்டி எண்ணெய் ஊற்றுவேன், நீங்கள் எதுனா ஊற்றிக்கங்க நண்பா. ஸோ இதுதான் ஜீரோ ரைஸ். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. லைட்டாக ஆனியன் லைட்டாக போட்டுருக்கேன். சும்மா ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய், சும்மா ஒவ்வொரு கிராம் பெப்பர் எல்லாம் போட்டுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், சாப்பிட மாதிரி. ஸோ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராகும். இந்த மாதிரி சாப்பிட்டு போடலாம். ஸோ உப்பு போட்டுருவேன். ஸோ கரம் மசாலா, ஸோ ஜீரா போட்டுக்கலாம். ஸோ பிரியாணி தூள் போட்டுக்கிறேன், ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஜீரா போட்டுங்க, ஜீரா ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ ஆயில் ஒரு 5 ml போட்டுங்க. இப்போ பட்ரு போடுவாங்க, கலி பேஸ்ட் போட்டுக்கலாம். அது ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பட்டர் போட்டுங்க. பட்டர் தான், பட்டர் ரைஸ். ஸோ ஜீரோ அண்ட் பட்டர் ரைஸ், அது ஒரு 5 ml போட்டுங்க. நல்லா இருக்கும் பட்டர். ஸோ அவ்வளோதான், முடிய போட்டுக்கலாம். ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் வந்துடும். போட்டுக்கலாம். ரைஸு ஓகே, அருமையாக வந்துடுச்சு பாருங்க. ரைஸும் உடையவே இல்லை, செம்மையாகிடுச்சு. இது அப்படியே தம்மை போட்டுடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, எப்பவுமே ரைஸு ஊற போடும்போது, தண்ணியில் ஊற போடும்போது ரைஸை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற போடுங்க. ஊற போட்டு கழுவினீங்கன்னா ரைஸ்லாம் உடைஞ்சிடும். அது சீக்கிரட்டாக பட்டர் ரைஸ், பட்டர் வெண்ணெய் ரைஸ். ஓகே நண்பா, ஃபுல்லாகும். ஸோ அவ்வளோதான், இன்னும் தம்மா போட்டுடலாம். ரெடி, அப்படியே தம்மா போட்டுடலாம். ஸோ தம்மா ரெடியாக போட்டுடலாம். ஸோ தம்மா போட்டுடலாம். ஸ்லோ பண்ணி வச்சு ஃபயர் அப்படியே தம்மில் கொஞ்சம் போட்டோம். ஸோ வெயிட்டை கொஞ்சம் வச்சிடலாம் அதில். ஸோ வெயிட்டு நல்லா வெயிட்டாக வச்சாச்சு, போகாது எதுவும். தம்ம வச்சாச்சு, ஒரு 10 நிமிஷம் தம்ம வச்சிடலாம். ஸோ சூப்பராகும் சாப்பிடுறது. சூப்பராக ஆகிடுச்சு கூட, செம்மையாச்சு. பட்டர் ரைஸ் ரெடி, ஜீரோ பட்டர் ரைஸ். மீனும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு மேலே. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள். ஓகே ரொம்ப ரைஸு செம்மையாக வச்சாச்சு. மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மீன் குழம்பு பண்ணியிருக்கேன், இது வச்சு தான் சாப்பிட போகிறேன்.
நல்லா சூப்பராக இருக்கும் ரைஸு. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டோட எப்படி இருக்கணும். இன்னும் பாருங்கள்.